ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆக்ஷன் தமிழ் தலைவாஸ் டே 1ல ஒரு சூப்பரான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அது ஒரு இப்போதைக்கு ஹாட் டாபிக். அந்த சம்பவம் தான் இந்தியா உள்ள அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. 2 பிளேயர் 2 கோடிக்கு செம்மையாக தூக்கியிருக்காங்க. 2 பேருமே ஸ்டார் பிளேயர்ஸ் டவுட்டே கிடையாது. தமிழ் தலைவாசோட டே 1 பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 2 நாள் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை பற்றிலாம் வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் இருந்தாலும் நீங்கள் அவ்வளோ பேர் ப்ரோ தமிழ் தலைவாஸ் பண்ணதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, டே 1 ஆக்ஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதை பற்றி வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் அவசரமாக மேக் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி டே 1ல சோல்டான அன்சோல்டான பிளேயர்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் பார்க்கலையா, பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் தலைவாஸ் டே 1 ஆக்ஷனில் 2.55 கோடி அந்த அமௌண்ட்டோட என்ட்ரி ஆகுறாங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட புது கோச்சிங் டிபார்ட்மெண்ட், சிஇஓ எல்லாருமே போயிட்டு ஆக்ஷனில் உட்காந்துருக்காங்க. இன்ஃபேக்ட் டேபிளில் நான் பின்னாடிலாம் தேடிட்டு இருக்கேன், இல்லை அவங்க முன்னாடியே உட்காந்துருக்காங்க. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். வழக்கமாக இதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தமிழ் தலைவாஸ் ஆரம்பத்தில் இருந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாங்க. சுபம் சிண்டே அண்ட் தீபக் இந்த மாதிரியான டிஃபெண்டர்ஸுக்கு அவங்க த்ரோ அவுட்டும் போனாங்க. பட் கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்ததை விட அமௌண்ட் அதிகமாக போயிடுச்சு. ஸோ அதனால் அவங்களுக்குலாம் பெருசாக அவங்களால போய் எடுக்க முடியலை. அண்ட் தென் பவன் ஷெராவத் வந்தார். 3வது பிளேயராகவே பவன் ஷெராவத் ஐ திங்க் வந்துட்டார்னு நினைக்கிறேன். ஆக்ஷனில் வந்ததுக்கு அப்புறமா சாரு சர்மா ஆக்ஷன் விடுறவர் பவன் ஷெராவத் யாராச்சும் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அது எனக்கு பெரிய ஷாக்கிட்டே. இது பவன் ஷெராவத் ஆடி அது ஹை ஃப்ளையர் அவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எந்த டீமுமே ரெஸ்பாண்டே பண்ணல. அது எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஆக்ஷன் கொஞ்சம் யோசிக்கிறீங்க, நான் வேணா பாஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு சாரு சர்மா ஆல்மோஸ்ட் அன்சோல்டு லிஸ்ட்டுக்கு பவன் ஷெராவத் அனுப்பிட்டாருன்னே வச்சுக்கோங்க, அனுப்பிட்டாரு. பட் இருந்தாலும் திரும்பவும் நீ யாராச்சும் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா டெல்லி டீமும் தமிழ் தலைவாஸ் டீமும் ஃபைட்டுக்கு வந்தாங்க. ஆக்ஷனில் ஃபைட் பண்ணாங்க. ஸோ ஃபைட் பண்ணி பவன் ஷெராவத்தை 2 பேரும் மாற்றி கேட்டாங்க. 2 பேருக்குமே தேவைப்பட்டது. ஜோகேந்தர் நர்வால் விடுறதா இல்லை. ஸோ ஆஷு மாலிக் நவீன் இல்லைனா என்ன பண்ணுறது, ஸோ பவனை வச்சு சமாளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு த்ரோ அவுட்டாக போனார். அண்ட் யாருமே கேட்கல அப்படிங்கிறப்போ கம்மியான ரேட்டுக்கு தான் போவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியே பவன் ஷெராவத் கம்மியான ரேட்டுக்கு தான் போனார். 59,50,000 தான் பவன் ஷெராவத்தோட வேல்யூ இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக டிப்பாக இருக்குது. போன வருஷம் 1,70,00,000. இந்த முறை 59,50,000 மட்டும்தான். இது மிகப்பெரிய டிப்பு பவன் ஷெராவத். கண்டிப்பாக அதுக்கப்புறமா பவன் ஷெராவத் சோஷியல் மீடியாவிலே இல்லை. ஸோ அது அவருக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஏற்படுத்தியிருக்கும், நோ டவுட்டு. எனக்கே பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். இது தமிழ் தலைவாசுக்கு ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா 59 லட்சத்துக்கு பவன் ஷெராவத் கிடைச்சிருக்காரு. ஸோ அது ஒரு ஸ்டீல் தான். பட் பவன் ஷெராவத் பக்கம் தான் யோசிக்கும் போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ நமக்கு சீசன் 9லே வந்தார். பட் இன்ஜுரி காரணமாக ஆட முடியாமல் போயிடுச்சு. திரும்பவும் அதை ரிடம்ஷன் கொடுக்க போறாரு பவன் ஷெராவத். பவன் ஷெராவத்தை மற்ற டீம்ஸ் பெருசா எதுவுமே மதிக்கல. பட் தமிழ் தலைவாஸ் நம்பி எடுத்திருக்காங்க. இவரோட ரிடம்ஷன் இந்த வருஷம் நடக்கும். 2 கோடிக்கு திரும்ப அடுத்த வருஷம் போவாருங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ பவன் ஷெராவத்தோட ரிடம்ஷன் கண்டிப்பா இந்த வருஷம் நடக்குங்கிறத நான் இப்போவே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பர்தீப் நர்வாலுக்கும் யாருமே கேட்கல. அதுவுமே எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பர்தீப் நர்வால் பிகேயோட கிங். ஜஸ்ட் அவரை எடுத்து வச்சா பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிராண்ட் வேல்யூக்காகவாச்சும் அவரை எடுத்திருக்கலாம் டீமில். நீங்கள் எடுத்து ஆட வைக்கணும் கூட அவசியம் இல்லை. பட் டே 2 ஆக்ஷன் நடக்க போகுது. ஸோ அதில் கண்டிப்பாக சோல்ட் ஆயிடுவார் நம்புறேன். அட்லீஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராகவாச்சு பர்தீப் நர்வால் பிகேஎல் சீசன் 12க்குள்ளே வந்துடுவார்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் 2000 புள்ளிகளை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப கம்மியான பாயிண்ட்டுங்க தான் தேவை. ஸோ ஏதாச்சும் ஒரு டீம் எடுத்து வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அதை ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவரை விட்டுருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா நான் கொஞ்சம் ஆறுதலாக இருப்பேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பர்தீப்பும் வருவாருன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் தென் தமிழ் தலைவாஸோட விஷயத்துக்குள்ள திரும்ப வரேன். தமிழ் தலைவாஸ் அடுத்து எடுத்த பிளேயர் யாருன்னா அதே கேட்டகரி ஏல இருந்த இன்னொரு பிளேயர். வழக்கமாக தமிழ் தலைவாஸ் இந்த கேட்டகரி ஏல பெருசா பிளேயர்ஸை தொட மாட்டாங்க. பட் இந்த முறை சஞ்சீவ் பலியான் பிளான் பண்ணி பவன் ஷெராவத் 59 லட்சத்துக்கு எடுத்துட்டாரு. நான் கூட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், சஞ்சீவ் பலியானோட குழந்தை ஒன்று இருக்கு இங்க பிகேஎல், அவரோட செல்ல பிள்ளை அர்ஜுன் தேஷ்வால், அவரை கண்டிப்பா எடுப்பாருங்கிறத சொல்லியிருந்தேன். அந்த ஃபேவரட்டிசம் இருக்கு. பட் அவருக்கு 2 கோடி செலவு பண்ணிடக்கூடாது. தமிழ் தலைவாஸ் வழக்கமாக இந்த ஃபேவரட்டிசம் காரணமா 2 கோடி கொடுத்துருவாங்க தூக்கி. ஆல்ரெடி பவனுக்கு சச்சினுக்கு அப்படிதான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த முறை ஆல்ரெடி 59 லட்சத்துக்கு பவனை எடுத்துட்டதுனால எந்த அளவுக்கு கம்மியா கிடைப்பாரு அர்ஜுன் தேஷ்வால் அப்படின்னு பார்த்தாங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த மாதிரி டீம்லாம் ஆக்ஷன்ல அர்ஜுன் தேஷ்வாலுக்கு த்ரோ அவுட்டா கேட்டாங்க. இன்ஃபேக்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்ட அமௌண்ட் 1,02,00,000 அப்படிதான்.
பட் இருந்தாலும் தமிழ் தலைவாஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்து அர்ஜுன் தேஷ்வாலை 1,40,50,000 ஸ்டீல் பண்ணாங்க. இது ஸ்டீல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் தான். பட் அர்ஜுன் தேஷ்வாலுக்கு இது ஒர்த்து தான். 1,40,50,000 அண்ட் அந்த பக்கம் 59,50,000 கூட்டி பாருங்க, கரெக்டா 2 கோடி வரும். ஸோ பர்ஃபெக்டா 2 கோடியில பவன் ஷெராவத் அண்ட் அர்ஜுன் தேஷ்வாலை தூக்கியிருக்காங்க. அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் பவன் ஷெராவத் 2 பேருமே ரைட் ரைடர்ஸ். தமிழ் தலைவாசுக்கு தேவைப்பட்டது ஒரே ஒரு ரைட் ரைடர் தான், பட் 2 ரைட் ரைடர்ஸ் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு சூப்பரான பிக். அர்ஜுன் தேஷ்வால் மறந்துடாதீங்க, கடைசி 2-3 சீசனா செம பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காரு. பட் கொஞ்சம் அவரோட டிப்பு அந்த மீன் அவரோட ஃபார்ம் வந்து டவுன் ஆகிற காலகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. அதான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. பட் சஞ்சீவ் பலியானுக்கு கீழே அர்ஜுன் தேஷ்வால் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அர்ஜுன் தேஷ்வால் ஓவரால் வந்து பிகேஎல்ல செம்மையா காலங்காலமா பர்ஃபார்மன்ஸ் பண்ற ஒரு ரைட் மெஷினா தான் இருந்திருக்காரு. அது இந்த சீசனும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அர்ஜுன் தேஷ்வால் கண்டிப்பா இந்த சீசன் ஏதோ ஒன்று பண்ண போறாரு. தமிழ் தலைவாசுக்கு அது உதவும் நான் நம்புறேன். இப்ப பிரச்சனை என்னன்னா, தமிழ் தலைவாசி எங்க சிக்கினாங்கன்னா, அர்ஜுன் தேஷ்வால், பவன் ஷெராவத் பிரைமரி ரைடர்ஸ், ஓகே, நரேந்தர் கண்டோலா 3rd ரைடர், 3வது ரைடர். உங்களுக்கு போன சீசன் அதிகமான ரைட் புள்ளிகளை எடுத்த மொயின் சஃபாகியை எங்க ஆட வைப்பீங்க? இது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு, மொயின் சஃபாகி எங்க ஆடுவாரு அப்படிங்கிறது. ஆனா இந்த முறை தமிழ் தலைவாசி எங்க தப்பிச்சாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு ஏதாச்சும் ஒரு ரைடருக்கு இன்ஜுரி ஆனா கூட தப்பிச்சிடுவாங்க. ஏன்னா பேலன்ஸுக்கு பண்றதுக்கு ரைடர்ஸ் இருக்காங்க, அது வந்து தப்பிச்சிக்கலாம். மேபி மொயின் சஃபாகியை ஒரு டிஃபெண்டராகவே ஆட வைக்கலாம், கவருக்கு வந்து அவர் ஆட வைக்கலாம். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா பவன் ஷெராவத்தும் நல்லா டிஃபென்ஸ் பண்ணுவாரு, மொயின் சஃபாகியும் டிஃபென்ஸ் பண்ண வைக்கலாம். நம்ம ஒரு டிஃபெண்டர் இல்லாம 4 ரைடர்ஸோட போகலாம். இந்த இதுவும் பிளான் நல்லா இருக்கும். இதெல்லாம் தமிழ் தலைவாசோட ரிவ்யூ வீடியோவில் இல்லை ஸ்டார்டிங் 7 வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது இல்லாமல் இன்னொரு விஷயம், தமிழ் தலைவாஸ் இப்போதைக்கு 2 கோடியை அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் பவன் ஷெராவத் மேலாம் போட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறது 55 லட்சம் தான். இன்னொரு ஓவர்சீஸ் பிளேயர் எடுக்கணும், 2 பிளேயர் மினிமம் எடுக்கணும், மினிமம் ஸ்குவாட் சைஸுக்கு. அண்ட் இன்னும் கார்னருக்கு பேக்கப் எடுக்கல, 2 ரைட் கார்னர் லெஃப்ட் கார்னருக்கு பேக்கப் இல்லை, கவருக்கு ப்ராப்பர் பிளேயர்ஸே இல்லை. இது வந்து சிக்கிட்டாங்களோ தமிழ் தலைவாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. 2 பேரை எடுத்துட்டாங்கன்னு குஷியாக நம்ம போஸ்ட் வச்சு ஷேர் பண்ணி விட்டாலுமே, டேய் பாயாசம் சாரி டே டிஃபெண்டர்ஸ் எங்கடா, டிஃபெண்டர்ஸ் நீங்க இன்னும் எடுக்கவே இல்லை, ஞாபகம் இருக்கா இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இருக்கிற 55 லட்சத்தை வச்சு ஒரு 4 கேட்டகரி சி பிளேயரு, ஒரு 6 கேட்டகரி டி பிளேயர்ஸ் எடுக்கலாம். 2யும் மிக்ஸ் பண்ணி ஒரு 4-5 எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் இவங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் தான் திரும்பவும் கிடைப்பாங்க, அதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஸோ இப்போ டிஃபென்ஸ் எப்படி பில்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த வீடியோ நான் எடுக்கிறது வந்து ஆக்ஷன் டே 2 ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ டீட்டெயில்டா டே 2 ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கும் ஒரு வீடியோ வரும். அதுக்கும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.